ലളിതാ സഹസ്രനാമത്തിലെ 46ാவது ശ്ലോകം. നിഷ്കാരണ നിഷ്കളങ്ക നിരുപാധിർനിരീശ്വര നിരാഗാരാഗമദന നിർമ്മദാ മദനാശിനി. எட்டு நாமங்கள் இருக்கிற ஸ்லோகமாக்கும் தேவியோடு இந்த 46வது ஸ்லோகம். தேவியோடு உத்பவத்துக்கு வேற ஆரும் காரணமில்லை. രജോഗുണ തമോ ഗുണങ്ങളില്ലാത്ത ദേവി எந்த ஒரு உபாதிகளும் இல்லாதக்கு பூர்ண சுத்த சத்துவமா இருக்கிற தேவி. தேவிக்கு ஒரு கண்ட்ரோலர் இல்லை. தேவியை கண்ட்ரோல் பண்றதுக்கு யாரும் இல்லை. மோகங்கள் இல்லாத தேவி ஆசைகளை வெடிஞ்சு ஆசைகளை போக்கி வைராகியத்தை உண்டாக்குறவள். அகங்காரம் இல்லாதவள். அதே மாதிரி நான் என்னோடது இப்படி இருக்கிற பாவங்களை எல்லாம் நசிப்பிக்கிறவள். இத்தனையெல்லாம் மகத்துவம் இருக்கிற தேவிய வாக்தேவிகள் ஸ்துதிக்கிறார். 152வது நாமம் நிஷ்காரண. காரியமுண்டானாதான் காரணம் உண்டாகும். ஓரோ காரியத்துக்கும் காரணம் அப்படிங்கிறது உண்டாகும். ஆனா பராசக்தியோட உத்பவத்துக்கு காரணம் அப்படிங்கிறது கிடையாது. அதனாலேயே தேவிய நிஷ்காரணா அப்படின்னு வாக்தேவிகள் ஸ்துதிக்கிறார். இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது உண்டானது சத்குண ரஜோகுண தமோ குணங்களுக்கு மாற்றம் சம்பவிச்சுட்டாக்கும். பரபிரம்மத்திலேந்தாக்கும் இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது உண்டாயிருக்கு. நிர்குண பரபிரம்ம ஸ்வரூபத்தோடு சக்தி பாவமாக்கும் மாயா பிரகிருதி. நிர்குண பரபிரம்மம் அப்படிங்கிற சலனமில்லாத அவஸ்தை. சலனமில்லாத அந்த சிவனுக்கு சலனத்தை கொடுக்கக்கூடியவளாக்கும் தேவி. ஆத்மா அப்படிங்கிறது ஜனிக்கிறதும் இல்லை, மரிக்கிறதும் இல்லை, உண்டானதுக்கு அப்புறம் இல்லாதாகிறதும் இல்லை. நித்தியவும் சாஸ்வதவுமான நித்யானந்த ஸ்வரூபமாக்கும் பரமாத்மா. பிரம்மத்தை எல்லா காலத்திலையும் இருக்கிற சனாதனம் அப்படின்னு சொன்னது அதனாலேயாக்கும். பரபிரம்மத்தோடு சக்தி ஸ்வரூபமான பரபிரம்ம பட்ட மகிஷி. ஆதிபராசக்திய பிரம்மமாயிட்டேதான் அதனால சொல்லப்படுறது. அதனால தேவி உண்டாகிறதுக்கு எந்த விதமான காரணங்களும் இல்லை. தேவி அப்படிங்கிற காரணத்திலேந்தாக்கும் இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிற காரியம் உண்டாயிருக்கு. நாலு அக்ஷரங்களோடு கூடி இருக்கிற நாமமாக்கும்
നിഷ്കാരണ. 153ാമത് നാമം നിഷ്കളങ്ക. എന്തവൊരു അഴുക്കുമില്ലാത്തവൾ, കളങ്കമില്ലാത്തവൾ. நிஷ்கலங்கமான தேவி சைதன்யம் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற சர்வதிலையும் ரொம்ப இருக்கிறது. രജോഗുണ തമോ ഗുണങ്ങളോടുകൂടി മിങ്കിളാകാത്ത ദിവ്യ ചൈതന്യമാക്കും ജഗദംബികை. ஆத்மாரூபத்திலேயாக்கும் ஜெகதம்பிகை நமக்குள்ள ஸ்திதி பண்ணுறது. எல்லா இடத்திலையும் வியஷ்டி ரூபத்தில் எல்லா உயிரினங்களுக்குள்ளேயும் தேவி இருக்கா. இந்த பிரபஞ்சத்தில் சமஷ்டி ரூபத்தில் எல்லா இடத்திலையும் ரொம்ப நிற்கிற தேவி சைதன்யம் ஒவ்வொரு சரீரங்களுக்குள்ளேயும் வியஷ்டி ரூபத்தில் ரொம்ப நிற்கிற தேவி சைதன்யம். ஆத்மா அப்படிங்கிறது எல்லா இடத்திலையும் வியாபிச்சு இருக்கிறதாக்கும், பிரகாசிச்சு இருக்கிறதாக்கும், சரீரம் இல்லாததாக்கும், பாபஸ்பர்ஷம் அப்படிங்கிறது இல்லாததுமாக்கும், எந்த ஒரு தோஷமும் இல்லாததாக்கும், சச்சித் ஆனந்த ரூபமாயிருக்கிற பிரம்மம். அந்த பிரம்மம் அப்படிங்கிற பரபிரம்மத்தோடு பட்டமகிஷியாக்கும், பரபிரம்ம பட்டமகிஷியாக்கும் அதிபராசக்தியான லலிதாம்பிகை. 4 அக்ஷரங்களோடு கூடி இருக்கிற நாமமாக்கும் நிஷ்கலங்கா. 154வது நாமம் நிருபாதிகி. 4 அக்ஷரங்களோடு கூடி இருக்கிற நாமமாக்கும் இது. ഒന്നുകൂടെയും മിങ്കിളാകാതക്ക് ശുദ്ധ സത്വമായിട്ട് இருக்கிறவள். உபாதி அப்படிங்கிறது இல்லாத சக்தியாக்கும் லலிதாம்பிகை. கரண்ட் அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உபாதிகள் வழியாக தான் தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கும். பல்பு, ஃபேன், ஃப்ரிட்ஜு இப்படியேன்னு இந்த மாதிரி எந்த ஒரு உபாதியும் இல்லாதவளாக்கும் லலிதாம்பிகை. பியூவரா இருக்கிற ஒரு கண்ணாடி பாத்திரத்துல ப்ளூ கலர்ல ஒரு லிக்விடை நம்ம விட்டோம் அப்படின்னாக்கா அந்த பாத்திரத்தோட கலர் அப்படிங்கிறது ப்ளூ கலர் ஆயிட்டு தீரும். கல்லு மேல நன்னா மணக்கிற ஒரு மல்லிப்பூவோ ரோஜாப்பூவோ வச்சா அந்த பூ எடுத்து കളഞ്ഞാലും அந்த கல்லை மணத்து பார்த்தானா அந்த பூவோட ஸ்மெல் கொஞ்ச நேரத்துக்கு அதில் இருக்கும். கெட்டுப்போன விஷயங்களிலேருந்து நாத்தம் அப்படிங்கிறது வந்து சேருறது. அஜ்ஞானம் அப்படிங்கிறது உண்டானா மனசா வாஜா கர்மனா எல்லா பிரவൃத்தியிலையும் அந்த புத்தி இல்லாத தன்மை அப்படிங்கிறது உண்டாகும்.
ரொம்ப ரொம்ப அஞ்ஞான புத்தி இருக்கிறவாளாக்கும் அசுரர்கள். கடினமான தபசு பண்ணி கடவுளை பிரத்யட்சப்படுத்தி அவளுக்கு என்ன வரம் வேணுமோ அதை கேட்டுப்பா. அப்படி கிடைச்ச வரத்தை அவ நல்ல வழிக்கு உபயோகிக்க மாட்டா, அதர்மம் செய்யறதுக்கு உபயோகிப்பா. திரிமூர்த்திகளுக்கு கூட இந்த அசுரர்கள் இப்படி வரத்தை வாங்கிட்டு தொந்தரவு கொடுத்திருக்கா. அஞ்ஞானமாக்கும் அவளுக்கு இந்த மாதிரி தீமை அப்படிங்கிறது செய்யறத தூண்டுறது. தேவி எல்லாம் தெரிஞ்சவளாக்கும், சர்வஜ்ஞையாக்கும். அதனால எந்த விதமான உபாதி பேதங்களும் தேவியில இல்லை. നൂറ്റി 55வது നാമം 4 അക്ഷരങ്ങളോട് കൂടിയ നാമമാക്കും നിരീശ്വര. மங்களஸ்வரூபனாயிருக்கிற சிவன். சிவனுக்கு சலனம் அப்படிங்கிறது தேவியாக்கும் கொடுக்கிறா. அடுத்த வாழை கண்ட்ரோல் பண்றவராக்கும் ஈஸ்வரன். பராசக்தி அப்படிங்கிற தேவியோடு சைதன்யமாக்கும் இந்த பிரபஞ்சத்தை ஆட்சி பண்றது. பராசக்திக்கு மேல ஒரு ஈஸ்வரன் அப்படிங்கிறது கிடையாது. நிர்குண பிரம்மவும் சகுண பிரம்மவும் பராசக்தி தான். எல்லா இடத்திலையும் நிறைஞ்சு நிற்கிற சக்தியாக்கும் பராசக்தி. பிரகிருதிக்குள்ளேயும் பிரகிருதிக்கு அப்பாற்பட்ட ஸ்தானத்திலையும் சிவசக்தி சைதன்யம் தான் ரொம்பி நிற்கிறது. தேவியை கண்ட்ரோல் பண்றதுக்கு வேறொரு சக்தி இல்லாததினால நிரீஸ்வரா அப்படின்னு வாக்தேவிகள் தேவிய ஸ்துதிக்கிறா. 156வது நாமம் நீராகா. எந்த விதமான அட்டாச்மெண்ட்டும் இல்லாதவள் தேவி. 3 அட்சரங்களோடு கூடின நாமமாக்கும் இது. தேவிக்கு அஷ்டராகங்கள் ஒண்ணுமில்லை. காம குரோத மோக லோப மத மாத்சரியங்களாயிருக்கிற ஷட்விகாரங்களும் இல்லை. தேவியாக்கும் திரிகுணங்களோடு கூடின இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டிச்சிருக்கா. அப்படிங்கிறதுனால திரிகுணங்களுக்கு தேவியை அட்டாக் பண்றதுக்கு சாதிக்காது. ரஜோகுண தமோகுணங்கள் இல்லாததால ராகத்வேஷங்களா இருக்கிற விகார பாவங்களும் தேவிக்கு இல்லை. அதனால நீராகா அப்படின்னு வாக்தேவிகள் தேவிய துதிக்கிறா. ராகத்வேஷங்கள் நமக்குள்ள இருக்கிற சத்ருக்களாக்கும்.
இந்த ராகத்வேஷங்களை ஜெயிச்சு எல்லாரையும் சமபாவனையில காணறதுக்கு சாதிச்சானா? அப்படி இருக்கிறவாளை ஸ்தித பிரஜன் அப்படின்னாக்கும் சொல்லப்படுறது. லலிதாம்பிகைக்கு ശത്രുമിത്ര ഭാവമോ സുഖദുഃഖ ചിന്തനകളോ രാഗദ്വേഷങ്ങളോ ഒന്നുമില്ലാത്തതിനാല് വാഗ്ദേവികൾ ലളിതാംബികയെ നീരാക அப்படின்னு സ്തുതിக்கிறா. ஜலத்திலையும் பர்வதத்திலையும் தேவியோட சாநித்தியம் இருக்கு. இந்த பிரபஞ்சம் ஃபுல்லா தேவி ரொம்ப நிக்கிறா. அதனால தேவிக்கு நீராகா அப்படின்னு பேரு. நீரஹா அப்படின்னு சொன்னா ஜலம், அகா அப்படின்னா பர்வதம். ஜலத்திலையும் பர்வதத்திலையும் தேவி சாநித்தியம் இருக்கு. இந்த ஜலமும் தேவிதான், பர்வதமும் தேவிதான், பஞ்சபூதங்களும் தேவிதான், எல்லாம் எல்லாம் தேவிதான். அதனால தேவி நீராகா அப்படின்னு வாக்தேவிகளால ஸ்துதிக்கப்பட்டா. 157வது நாமம் 5 അക്ഷരങ്ങളോട് കൂടിയ നാമമാക്കും. ഇത് രാഗമദന. രാഗം அப்படின்னா ஆக்ரஹம். ராகமதன ஆக்ரஹங்களை கடைஞ்சு வைராகியத்தை உண்டாக்குறவள் தேவி. எந்த விதமான பற்றும் இல்லாம பண்றவள் தேவி. காமக்ரோத லோப மோக மத மாத்சரியங்களா இருக்கிற விகாரங்களை கடைஞ்சு நெகட்டிவா இருக்கிற விஷயங்களை கடைஞ்சு அதை பாசிட்டிவா ஆக்கிறவளாக்கும் தேவி. அதனால ராகமதனா அப்படின்னு தேவிய வாக்தேவிகள் ஸ்துதிக்கிறா. தேவி உபாசகர்களோடு மனசுல இருக்கிற காமக்ரோதாதி விகார பாவங்களை கடைஞ்சு அதிலேந்து அனுகூலமாயிருக்கிற விகாரங்களை சிருஷ்டிச்சு സൽഗതിക്കാന തോണല ഉണ്ടാക്കി ആത്മജ്ഞാന ലക്ഷ്യം அதுக்கு பக்தர்களை கொண்டு செல்லற தேவி. பகவத் தத்துவத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு உந்துதலை தோண வைக்கிற தேவி. പ്രകൃതിയുമായിട്ട് അറ്റാച്ച്മെന്റ് ഇരിക്കற വരയ്ക്കും പ്രകൃതിക്ക് അപ്പാർപ്പെട്ട പരബ്രഹ്മം அப்படிங்கிற ലക്ഷ്യസ്ഥാനത്തോട് நினைப்பு நமக்கு வராது. அதனால இந்த பிரகிருதி விஷயங்களில ஒரு விரக்தி பாவத்தை உண்டாக்குறவளாக்கும் தேவி. அப்படி விரக்தி பாவம் வந்து சேரறவாளாக்கும் பகவத் தத்துவத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கான முயற்சியை பண்ணுவான். அதனாலேயாக்கும் வாக்தேவிகள் இங்க தேவிய ராகமதனா அப்படின்னு ஸ்துதிச்சது. 158வது நாமம் நிர்மதா. மதம் சொன்னா அகங்காரம்,
അഹങ്കാരമില്ലാത്തവളാക്കും ലളിതാംബികை. 159வது നാമം മദനാശിനി. ദേവി ഭക്തர்களுக்கு അഹങ്കാരം ഉണ്ടാകാമ ദേവി ഭക്തர்களை காப்பாத்துவள். அட்டாச்மெண்ட், அது வேணும் இது வேணும் அப்படிங்கிற அளவுக்கு அதிகமான ஆக்ரஹங்கள், இதெல்லாத்தையும் தேவி இல்லாம பண்ணிடுவாள். அது வேணும் இது வேணும் அப்படிங்கிற ஆக்ரஹம், அந்த ஆக்ரஹத்தை உண்டாக்குறது காமதேவனாக்கும். அந்த காமதேவனை தன்னோட சொல்படியில நிறுத்துறவளாக்கும் தேவி. காமதேவனை கண்ட்ரோல் பண்ற தேவி. அதனால இங்க மதனாசினி அப்படின்னு தேவிய வாக்தேவிகள் துதிச்சா. நிஷ்காரணா நிஷ்களங்கா நிருபாதிர்நிரீஸ்வரா நீராகாராகமதனா நிர்மதா மதனாசினி. நிஷ்காரணா நிஷ்களங்கா நிருபாதிஹி நிரீஸ்வரா. கூட்டி சொல்லர்த்த நிருபாதிர் நிரீஸ்வரா. நிருபாதிஹி அங்க விசர்க்கம், அதுக்கப்புறம் நிரீஸ்வரா அதை கூட்டி சொல்லர்த்த நிருபாதிர் நிரீஸ்வரா. நீ பிளஸ் ராகா, நிராகா ராகமதனா. ராகமதனி அப்படின்னும் பாடபேதம் இருக்கு. ராகமதனா, நிர்மதா, மதனாஷினி. இத்திரையுமாக்கும் இந்த ஸ்லோகத்தில் இருக்கிற நாமங்களுக்குள்ள இருக்கிற பதங்கள். ஒரு சில நாமங்களுக்குள்ள இருக்கிற பதங்களை நமக்கு பிரிச்சு பார்க்கிறதுக்கு சாதிக்காது, சிம்பிளா இருக்கும்.